டிவிஏவில் இணைவோம், விரைவாய் இணைவோம். டிவிஏ டிவிஏ வைத்தியர்கள் அங்கீகாரம் பெறுவோம், ஒன்றாய் இணைவோம், பாரம்பரியம் காப்போம். டிவிஏ டிவிஏ டிவிஏவில் இணைவோம். டிவிஐனுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், டிவிஐனுடைய உறுப்பினர்களுக்கும், டிவிஐனுடைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள உண்மையான பரம்பரை வைத்தியர்களுக்கும் டிவிஐனுடைய தேசிய தலைவர் முகமது மீரான் பேசுகிறேன். நம்ம டிவிஐ அமைப்பு என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். பரம்பரை வைத்தியர்கள், பொது சிகிச்சை அளிப்பவர்கள், எலும்பு முறிவு சிகிச்சை அளிப்பவர்கள், வாத நோய்க்கு வர்ம சிகிச்சை அளிப்பவர்கள், அஞ்சக்காமாலை சிகிச்சை அளிப்பவர்கள், விஷமுறிவுக்கு சிகிச்சை அளிப்பவர்கள் 5 பிரிவுகளாக பிரித்து இவர்கள் அனைவரும் ஆயுஷனுடைய அங்கீகாரத்தையும் அரசுடைய அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். வைத்தியசாலை என்று போர்டு போட்டு வைத்தியர்கள் என்ற பெயரில் இவர்கள் தமிழ்நாட்டில் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் டிவிஐ நோக்கம். டிவிஐ ஒரு குருகுலமும் வச்சிருக்கோம். நம்ம அதுல வைத்தியர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி, பொருளாதார மேம்பாட்டுக்கான வழிமுறைகள், அவங்க தொழில்ல ஒரு வருமானம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பெறுவதற்கான வழிமுறை. ஏன்னா இப்ப அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு, நம்முடைய டிவிஐனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்ம விதிமுறைகள்லாம் உருவாக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இப்ப நம்ம டிவிஐல இருந்து கொள்கை விளக்க குழுன்னு ஒண்ணு போட்டோம். ஏன்னா நம்ம வைத்தியர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவுக்கு 4 பேர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டிவிஐனுடைய கொள்கை விளக்க குழுவிற்கு தலைவராக நம்ம டிவிஐனுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர், பரம்பரை வைத்தியர் சதீஷ் அவர்கள் இந்த குழுவின் தலைவராக செயல்படுகிறார்கள். இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பரம்பரை வைத்தியர் முகமது அமீன் அவர்கள் இந்த கொள்கை விளக்க குழுவிற்கு துணைத் தலைவராக செயல்படுகிறார்கள். அடுத்ததாக நம்முடைய டிவிஐனுடைய மாநில துணைத் தலைவர் சென்னையைச் சேர்ந்த குலாம் ஹைதர் குரேஷி அவர்கள், பரம்பரை வைத்தியர் அவர்கள் இந்த கொள்கை விளக்க குழுவிற்கு செயலாளராக செயல்படுகிறார்கள். அடுத்ததாக நம்ம டிவிஐனுடைய மதுரை மண்டல தலைவராக செயல்பட்டு வரும் பரம்பரை வர்ம வைத்தியர் முஸ்தபா அவர்கள் நம்முடைய இந்த டிவிஐனுடைய கொள்கை விளக்க குழுவிற்கு துணைத் தலைவராக செயல்படுகிறார்கள். ஏற்கனவே நம்ம அறிவிச்சதை பண்ணியிருக்கோம். இப்ப இவங்க இன்னைக்கு மதுரையில ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வதற்காக டிவிஐயின் மதுரை மண்டல கொள்கை விளக்க கூட்டம் என்று ஒன்று இது நடைபெற்றது. நடைபெற்ற இடம் நம்மளுடைய டிவிஐனுடைய மாநில செயலாளர், பரம்பரை எலும்பு முறிவு வைத்தியர் பாண்டி பிளாரன் அவருடைய வைத்தியசாலையில், மதுரையில் உள்ள ஆணையூரில் உள்ள அவருடைய வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கு தலைவராக மாநில செயலாளர், பரம்பரை வைத்தியர் எலும்பு முறிவு வைத்தியர் பாண்டி பிளாரன் அவர்கள் தலைமையேற்று இதை நடத்தினார்கள். முன்னிலை வைத்தவர்கள் மதுரை மண்டலத்துடைய துணைத் தலைவர், பரம்பரை வைத்தியர் ராஜலட்சுமி அவர்கள் முன்னிலை வைத்தார்கள்.
இரண்டாவதாக மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் பொன்னுசாமி அவர்களும் அடுத்ததாக முன்னிலை, 3 பேர் முன்னிலை. மூன்றாவதாக மதுரை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் காஜா மைதீன் அவர்களும் முன்னிலை வைத்தார்கள். வரவேற்புரை விருதுநகர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் வைத்தியர் சோலை அழகு அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். இதில் கொள்கைகள், நம்முடைய டிவியினுடைய கொள்கைகள், அடுத்த திட்டங்கள், இப்ப என்ன செய்ய வேண்டும், இப்போ முதல் கட்டமாக போர்டு வைப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது சம்பந்தமாக கொள்கை விளக்கத்தை மதுரை மண்டல தலைவரும் நம்ம கொள்கை விளக்க குழுவினுடைய துணை செயலாளருமான பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் முஸ்தபா அவர்கள் விளக்கினார்கள், அனைவருக்கும் விளக்கினார்கள். அந்த விளக்க கூட்டத்தினுடைய படங்கள் இப்ப நான் பேசினதுக்கு பின்னாடி இதிலே பதிவிடுகிறோம், நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இதில் முக்கியமாக கலந்து கொண்டவர்கள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் சின்னச்சோலை அவர்கள், சின்னச்சோலை அழகு அவர்கள். அடுத்ததாக பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் முருகன் அவர்கள், பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் சிவாகரன் அவர்கள், பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் பாரதிராஜா அவர்கள், பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் கே அழகர்சாமி அவர்கள், இன்னும் பலரும் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு எல்லாரும் உற்சாகத்தோடு இதிலே கலந்து கொண்டு இதிலே பணியாற்றினார்கள். இந்த நிகழ்விற்கு நன்றியுரை நிகழ்த்தியவர் பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் எம் பர்கானா பேகம் அவர்கள், நம்முடைய டிவியினுடைய மாநில துணை செயலாளர் அவர்கள் இதிலே நன்றியுரை நிகழ்த்தியுள்ளார்கள். இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது. எல்லோரும் நன்கு அதில் கலந்து கொண்டு பண்ணிவிட்டார்கள். அதே மாதிரி இப்ப இந்த 4 பேர் கொள்கை விளக்கத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரும் காலங்களில் நம்முடைய கொள்கைகளை நன்கு விளங்கிக் கொள்பவர்கள் இந்த கொள்கை விளக்க குழுவிலே மீண்டும் நியமிக்கப்படுவார்கள். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய பரம்பரை வைத்தியர்களை ஒருங்கிணைப்பதற்கு எல்லா இடத்திற்கும் தேசிய தலைவர் தான் வர வேண்டும் என்கின்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள இந்த நம்முடைய விளக்க குழுவினுடைய பொறுப்பாளர்களை நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக நம்முடைய டிவியினுடைய நிலை, குருகுலத்தினுடைய நிலை, நம்முடைய எதிர்கால திட்டம் அனைத்தையும் மிக தெளிவாக விளக்கி விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இப்போது நம்முடைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே சிறுவில்லிபுத்தூரை சேர்ந்த பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் வைரமுத்து அவர்கள் மாவட்ட தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து மாவட்ட தலைவராக செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு துணையாக விருதுநகர் மாவட்டங்களுடைய துணைத் தலைவராக பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் சின்னச்சோலை அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் செல்லத்துறை அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு தலைமையாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் பி சோலை அழகு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஏற்கனவே உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் விரைவில் நம்முடைய கொள்கை விளக்கங்களை நன்கு புரிந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி நம்முடைய மருத்துவ சமுதாயம், வைத்திய சமுதாயம், வைத்தியர்கள் அனைவரும் அரசு அங்கீகாரம் பெற்று நிம்மதியுடன் தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் முனைப்புடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுதான் ஆயுஷ் அமைப்பு. இந்த அமைப்பின் கீழே தான் எல்லா விதமான நிர்வாகமும் நடக்கும். இப்போ எல்லாரும் நிர்வாகம் நடக்க போகும்போது அந்த நிர்வாகத்தில் நமக்கான நூல்கோள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, பழைய சமயங்கள்லாம் நம்ம போய் மொத்தமாக ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு உணவு கொடுத்தா அதோட அனுமதி கிடைக்கும், நமக்கு பதிவு கொடுத்துருவாங்க. பதிவு கொடுக்க முடியாது. ஏன்னா
இன்னைக்கு 5.5 வருஷம் அந்த படிப்பை உருவாக்கி அதுக்கு மீட்டிங் உருவாக்கி நமக்கு வந்து இப்போ இதை மாற்ற முடியுமான சட்டமாக இருக்குது, இதை மாற்ற முடியாது. ஆனால் நம்ம மாதிரி பாரம்பரிய இல்லையா நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.